இல்ல ஒண்ணும் வேண்டாம். சரி அப்போ கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. யோ, நானே கொஞ்சம் நிழலுக்கு ஒதுங்கிக்கிடலான்னு இங்கன வந்து நின்னேன்னா இங்கன நிக்காத அங்கன நிக்காத, இங்கேயே உனக்கு அறிவு இருக்காயா? அடிக்க வெயிலுக்கு மனுஷனுக்கு மண்டையெல்லாம் கிறுக்கு பிடிக்க மாதிரி இருக்கு. சரி கொஞ்சம் நிழலுக்கு இங்கன ஒதுங்கிட்டு போலாமேன்னு பார்த்தேன்னா தள்ளி போ அங்கன போ அங்கன போனிக்கிட்டு இருக்கிய நீ. எம்மா நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த பொம்பளை என்ன நலனுக்கு? என்னமோ இவன் மட்டும்தான் உலகத்துல இல்லாத கடை வச்சிருக்கான்னு நினப்பு. அங்க கூட்டத்துல வெயில நிக்கையும் ஆவல. நானே லைன்ல நிக்க முடியாம தான் இங்கன வந்து நிக்க சொல்லிட்டு வந்து. நனலுக்குன்னு அவ்வளோரும் கடையை மறிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டேன்னா வேற கடைக்கு வாரவன் பொருள் வாங்க வாரவன்லாம் ஆள் நிற்கதை பார்த்துட்டே பெய்யிறியான். பொம்பளை ஆளுவலை கண்டு பயந்து பீடி சிகரெட்டு வாங்கினா தப்பா நினைப்பாளுவலோன்னு. கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாம்மா. வந்து உட்காரையே ஜூஸு கீஸு ஏதோ இந்த வெயிலுக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டு இங்கே ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கினாவில் இதில் ஓரமாக நின்றுட்டு போட்டுன்னு விடலாம். ஒரு பொருளும் வாங்கண்டீங்க அழுவ. வந்து கடையில் ஃபுல்லாக உட்கார்ந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருக்காளுவ. நம்ம ஒன்றும் சொல்ல ஆவாண்டங்கு. இலை மோனே, என்னம்மா முட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்து இங்க நிக்க சொல்ற? கடன் அங்க இருக்கு, வா கடைக்கு போவோம். இல்ல முட்டாய் வேணும்னா நான் சொல்றதை கேட்கணும். நான் சொல்லியதை கேட்டாதான் உனக்கு முட்டாய். என்னம்மா பண்ணணும்? அப்படி கேளு. அம்மா இந்த காடு தருவேன். இந்த காடை கையில் வச்சுக்க, அந்த கேனையும் கையில் வச்சுக்க. இங்கனே நில்லு. பக்கத்தில் அங்கே போவ பத்தியா? பக்கத்தில் அந்த ஆள் எழுதிக்கிட்டு இருக்கான் பாரு. அந்த ஆளுகிட்ட போகும்போது அம்மா உன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிடுவேன். என்ன அந்த ஆள்கிட்ட கொடுத்தப்பறம் அவர் எழுதுவார் எல்லாம். அதுக்கப்புறம் அம்மா வாங்கிக்கிடி அந்த சிட்டையை. அது வரைக்கும் நீங்களே நில்லு. என்ன ஆம்பளை அளவு லைன் தான் கம்மியாக இருக்குது. அதனால தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த காடை பத்திரமா வச்சுக்க, தொலைச்சிடாத. ஏன்னா முட்டாயெல்லாம் வாங்கி தரல. முட்டாய் எங்கேயும் ஓடி போவாது. எத்தனை முட்டாயினாலும் வாங்கி தரேன். முத நீ பில்லை போடு. என்ன சரிம்மா. சரி அம்மா அங்கே நிற்க, நீ பக்கத்தில் போகும்போது வந்துடுவேனே. கடை தான் நிற்க, உனக்கு முட்டாய் வாங்கி தரேனே. இந்த அந்த கேனையும் கையில் வச்சுக்க. சும்மா தானே நிற்க போற. காடை தொலைச்சி விடாத. காடை தொலைச்சினா தோலை உரிச்சு விடுவேம்மா. சரிம்மா. இந்த அம்மா பாட்டி வீட்டுக்கு போனோன்னு ஸ்கூல்ல இருந்து லீவு கேட்டு கூட்டிட்டு வந்துட்டு ரேஷன் கடையில கொண்டு வந்து விட்டுட்டால. முட்டாய் வாங்கி தரேன்னு என்னையும் ஏமாத்திங்க நிற்க வச்சுட்டா. வீட்டுக்கு போகும்போதாவது வாங்கி தருவாளா என்னன்னு தெரியலையே. என்னக்கோ முணுமுணுத்துக்கிட்டே நிக்கிய? இந்த கடைக்காரனை தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். வேற யாரை திட்ட போறேன்? யாக்கோ என்னாச்சு? அவன் கடை பக்கத்துல நனலுக்கு ஒதுங்கப்படாதான். தூரமா தள்ளி போ அங்க கடையை மறிச்சுக்கிட்டு நிக்கோமா. அடிக்க வெயிலுக்கு நாங்கன்னா நிக்க முடியுமா சொல்லு? அதனால தானே நானே சொல்லிட்டு வந்து இங்கே நிற்கேன். இந்த கடைக்காரனுக்கு ரொம்ப கொழுப்பு தான். இனிமே இவன் கடையில ஒரு பொருள் வாங்க கூடாது பத்துக்க. ஆத்திர அவசரத்துக்கு கூட. நமக்கு வந்து ஆளு கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். நீ எங்க உன் மவன் கிட்ட காடை கொடுத்துட்டியோ? ஆமா அந்த நிக்க வச்சுட்டு வந்திருக்கனே. நீங்களும் உங்க வீட்டில் உங்க மாமனார் வர சொல்லி இருந்துக்கலாம்லாக்கோ. எங்க அவரை வந்து நிக்க சொன்னா ஏதாவது ஊர்வம்பை இழுத்துட்டு வந்துடுவாரு. வேற அதுக்கு பஞ்சாயத்து பண்ண தீர இயலாது. அதனால அவர் வீட்டிலேயே கிடக்கதே நல்லதுன்னு நான் நினைக்கேன். அது சரிதான். உங்க மாமனார் கொஞ்சம் நக்கல் பிடிச்சவர் தானே. ஆமா அதனாலதான் அவரு வராம இருக்கதே நல்லதுன்னு சொல்லியேன். சரசு கூட்டமெல்லாம் இருக்கும் போல இருக்கு. லைனு பேரு எங்க வரைக்கும் நிக்குன்னு. ஆமாக்கா நமக்கு பதிவு பண்ணுவானா என்னன்னே தெரியலையே. இவ்வளோ கூட்டம் நிற்கதை பார்த்தா அவன் சாப்பிட நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டுலாம் மண்ணெண்ணெய் ஊற்றுவேன்பா. அதுக்கப்புறம் பதிவு பண்ணுவானா என்னன்னு தெரியலையே. என்ன இப்போதான் நீங்களாம் வாரியலோ? ஆமாம் ரேஷனில் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கிறது ஞாபகம் பத்துக்க. நேற்றே சரசு சொன்னா ஞாபகப்படுத்துங்கக்கா காலையிலே போவோன்னு. நானும் மறந்துட்டேன். அவளும் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து வந்திருக்கா. நேரம் ஆகி போச்சு. இப்பே மணி 11 12 ஆகுது. இனிமே அவன் எங்கே அவ்வளோ காடையும் பதிஞ்சிட்டு அப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்ற உட்காருவான்னா அதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காருவான். இவ்வளோ பேருக்கும் மறுபடியும் பதிவு பண்ணோன்னா நேரம் ஆயிரும்னு அவன் போயிடுவானோன்னு பயமாக வேற இருக்கு. அதான் புலம்பிக்கிட்டே இருக்கேன் சரசுக்கிட்ட. நீங்களாம் பதிவு பண்ணிட்டீங்களா? இந்த என் மோளை தான் நிற்க வச்சிருக்கேன். இன்னும் பதிவு பண்ணலை. பொம்பளை அளவு லைன் தான் அதிகமாக இருக்குது. ஆம்பளை அளவு லைன் கொஞ்சம் கம்மி தானே. அதனால என் பையனை விட்டு வச்சிருக்கேன். என் மோவன் வீட்டில் கிடந்தாலாவது அவனை கொஞ்சம் நிற்க சொல்லியிருக்கலாம். அவனுக்கு பள்ளிக்கூடம் பறிச்சுன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். நீங்கள் வீட்டுக்காரன் தோட்டத்துக்கு போயிட்டாரு. ஆமாம் இந்த வீட்டாளுவனாவது கொஞ்சம் இந்த ரேஷனுக்கு போவோன்ட்டு நினைக்கானுவலா. அவரும் எங்கள் வீட்டுக்காரன் அப்படிதான். நிற்கே முண்டாரு ரேஷனுக்கு போவான்னு சொல்லிடுவான்ட்டே அவர் பயந்துக்கிட்டு. ரேஷனுக்கு வரதான் அவருக்கு என்னமோ பெரிய கௌரவ குறைச்சலான்னு நினச்சிக்கிடுவார். வேற எந்த வேலை சொன்னாலும் செய்வாரு. இந்த ரேஷன்ல போய் பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா வராண்டாரு. நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மூட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு போறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு வாங்கன்னா கூட வராண்டாரு. நீ எப்படியோ பார்த்து எடுத்துக்கிட்டு வாம்பாரு. என்ன மனசுன்னு தெரியல இந்த ஆளு. எல்லா வீட்லயும் அப்படிதாங்க. ஒரு சில வீட்டில் மட்டும்தான் ஆம்பளையாலும் எல்லா வேலையும் செய்யாவ. ஒரு சில இடத்துல நீங்களே செய்யுங்க, என்னதா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கிடுங்கன்னு விட்டுறியாவ. வேற என்ன பண்ண, நம்ம தான் கிடந்து மல்லு கட்ட வேண்டியிருக்கு. ஆமாப்பா என்னத்த சொல்ல நம்ம வாழ்க்கைய. எப்பா தம்பி நீ காடை கொண்டா. பெரிய பொண்ணு லட்சு அங்க நிக்குது பாரு. ஓய் லெச்சு, அங்க என்ன பண்றீங்க? எங்க வாங்க. தா பிங்கி ஆச்சிக்கு பின்னாடி இடம் கிடக்கு பாருங்க. எங்க வந்து நில்லுங்க. ஓடியாங்க ஓடியாங்க.
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உமா அப்போ பிங்கி கிழவிக்கு பின்னாடி நின்னாலும் சரி முன்னாடி நின்னாலும் சரி நம்ம கிழவி தானே இடம் தரோம் போய் நில்லு சீக்கிரம் போ. அதை அப்படி தான் கத்திட்டு நடக்கும் கண்டுக்காத போ போ போய் சீக்கிரம் நில்லு. பிங்கி கிழவிக்கு முன்னாடி போய் நில்லு அதான் கரெக்டாக இருக்கும். வேற பின்னாடி நின்னா எவ்வளவு சண்டைக்கு வருவா. பிங்கி ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி பேக்ல மூவ் பண்ணுங்க பார்க்கலாம். மண்ணெண்ணை கேன் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன் அம்மா. இவ்வளவு நேரமா வெயில்ல காத்து கடந்து நானே இப்பதான் பக்கத்துல வந்திருக்கேன். நீ என்னன்னா இப்ப வந்துகிட்டு ஊடையில போடுற? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? அச்சோ பிங்கி நல்ல கருத்து போச்சே. வெயில்ல என்ன கொஞ்ச நேரம் நின்னு இருந்தா கருவி அப்படி சாம்பலா போயிருக்கும் போல இருக்கே. எல்லாம் என்ன நக்கலா? எட்டிக்கிட்டு மிதிச்சனா பறந்துருவ தூர போயிருவதுக்க. சரி பிங்கி உங்களுக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிடியே. பின்னாடி ஆளுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அங்க நனல்ல மரத்தடியில கேன் வச்சுட்டு உட்கார்ந்து கழுவ பாரு. அவ்வளவுதான் வர என் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இடம் தர முடியலா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதுல நின்னீங்கன்னா கொஞ்சோட கேன்ல கிருஷ்ணாயில் இருக்கு தலைவலியை ஊத்தி விட்டுருவேன். அடிக்க வெயிலுக்கு பத்திக்கிடும் அப்புறம் அப்படியே கருகி போயிருவீங்க என்ன மாதிரி. ஐயோ கிளவி செஞ்சாலும் செய்யும். பெரிய பொண்ணு வா நம்ம பின்னாடியே போய் நின்றுவோம். ஐயே அங்கே நல்லா வெயில் அடிக்கி வா ரேஷன் கடைக்கு உள்ளே போய் உட்காருவோம். அரிசி மூட்டையில் நல்லா ஜாலியாக இருக்கும். அரிசி அள்ளி தின்னுக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா வா. அரிசி கோதுமை சீனி எல்லாம் கிடக்கும். அள்ளி தின்னுக்கிட்டு கிடப்போம். பெரிய பொண்ணு இங்க பாரு. அரிசி கோதுமணி எல்லாம் இங்கதான் இருக்கு. ஓடியா ஓடியா ஓடியா. ஏம்மா வெளியே வாங்கம்மா, அங்க ஆபீசர் திட்டிட்டு அடக்காரு. என்ன எதுக்குன்னே அவர் திட்டியாரு? அவர் அங்கே பில்லு தானே போடியாரு. பில்லு போடுற வேலையை பார்க்க வேண்டியது தானே. என்ன நீங்களே வெளியே பாருங்கண்ணே எவ்வளோ வெயில். இந்த வெயிலுக்குள்ளே கடந்து மக்கள் என்ன பாடுபடியாவ. உங்கள் ஆஃபீஸர் நல்லா சேரில் உட்காந்துக்கிட்டு பில்லு போடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் இந்த வெயிலை பற்றி? வெளியே வெயிலில் காற்று கடக்கையிலுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். சரி கொஞ்சம் நனலாக இருக்குமேனு உள்ளே வந்தேன்னா இப்படியே அடித்து வெளியே திறத்துற மாதிரி திறத்துறியலனே ஏன்னே. ஏமா நான் என்னம்மா பண்ணுவேன்? ஆபீசர் உள்ள வெளியே இருக்கவங்கள வெளியே அனுப்பி விடுங்காருமா. நீங்க உள்ள வெளியே போலன்னா அவர் என்னையே சத்தம் போடுவாருமா. சரிண்ணே சரிண்ணே ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேண்ணே. நீங்கள் போய் வேலையை பாருங்கள். நீங்கள் மண்ணெண்ணெய் தானே ஊற்றணும். போய் மண்ணெண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணுங்க ஓடுங்க. பில்லை போட சீக்கிரமாக மண்ணெண்ணெய் ஊற்றி விட வேண்டியது தானே. இல்லம்மா ஆபீசர் சொல்லும் போது தான் நம்ம அண்ணனே ஊத்த முடியும். அவர் பில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஊத்த சொல்லியிருக்காரு. என்ன பில்லு போட ஒரு ஆளு ஊத்தி விட்டனா டக்குன்னு வேலை முடியும்ல. அப்படிதாம்மா ஊத்துவோம். அவர் என்னன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்காரு. எதுவும் கணக்கு எடுக்கணுமா என்னன்னு தெரியல. சீக்கிரம் அவர் அப்படி தான் சொல்லிட்டு கிடப்பாரு. நீங்கள் சீக்கிரமாக அவ்வளோ இருக்க மண்ணெண்ணெய் ஊற்றி விடுங்கண்ணே. பாவம் மக்கள் அவ்வளோ வரும். அங்கே வெயிலில் காற்று கிடக்காவ அவ்வளோ ஆடி வதங்கி போய் கிடக்கு. வயசானதெல்லாம் மண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது வெளியே. சரிம்மா நான் இன்னொரு ஆபீசர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் மண்ணையை ஊத்த பாக்கேன். நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருங்கம்மா. சரிண்ணே நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் போங்க. நல்லா போய் ஒரு சாக்கில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டியே. ஆமாம் அங்கே உட்கார்ந்துருந்தா தான் அரிசி எழுதுங்க வாட்டமாக இருக்கும். ஐ நான் சீனி எழுதுங்க போறேன். இல்லை உமா எனக்கு அந்த கோதுமை எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருந்தோன்னு வையான் அப்படியே பபுளுக்கா மாதிரி ஆயிரும். அதுவும் கூட நல்லா இருக்கும். அப்படியே முட்டைலாம் விடலாம். ஆமா ஆமா அந்த கோதுமை கூட சுகர் சேர்த்து தின்னோன்னு வையன் நல்லா டேஸ்டா இருக்கும். கோதுமை இந்த கோதுமை நல்ல கோதுமையா இருக்கு. இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சோன்னா நல்லா சப்பாத்தி செய்யலாம் போல இருக்கே. எனக்கு போன தடவை வாங்கின கோதுமை நல்லாவே இல்லை. ஒரே உமி. அதை சளிச்சு எடுத்து சப்பாத்தி செஞ்சாலும் ஒழுங்காவே வர முடியேன்னுட்டு. இந்த கோதுமை நல்லா இருக்கு. இதை 1/4 கிலோ மடிக்கில் போட்டு அள்ளி கொண்டு போயிருவோமா? ஆமாம் போகும்போது இதில் ஒரு 1/4 கிலோயே 1/2 கிலோயே அள்ளி போட்டுருந்தோம். சீனியும் ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே அள்ளிட்டு போயிருந்தேன் எக்ஸ்ட்ராவா. மண்ணெண்ணெய் வாங்கிட்டு போகும்போது அப்படியே நைஸாக தூக்கிட்டு ஓடிடணும். எல்லாம் உமா கடையில் திருடுற மாதிரி இங்கே எதுவும் திருடி விடாத. கவர்மெண்ட் பொருளை திருடுனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாவ. கவர்மெண்ட் பொருளில் ஒரு கோணி சாக்கு கூட எடுக்க முடியாது. கொஞ்சம் கவனம் பார்த்துக்க. உன்னால் எவ்வளோ முடியுமோ வயிற்றுக்குள்ளே வேணால் ரொப்பிக்கிடலாம். அரிசி எழுதுங்கிறியா தின்னு, பச்சரிசி எழுதுங்கிறியா தின்னு, சீனி எழுதுங்கிறியா தின்னு, எவ்வளோ வேணாலும் தின்னுக்க. அள்ளிட்டு போனோன்னு நினச்சிடாத. அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு சங்கு தான். ஐயோ பெரிய பொண்ணு நல்ல வேலை நீ சொன்ன. நான் வேற பாத்ரூம் பக்கம் வாசல் பக்கமும் போடிக்கிறதுக்கு 2 கோணி எடுத்துகிட்டு போகணுன்னு இருந்தேன். அந்த ஆள்கிட்ட கேட்டா தரமாட்டான்னு சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லியதை பார்த்தா கம்பி என்ன வச்சிருவாங்க போல இருக்கே எடுத்துகிட்டு போயிருந்தா. ஆமாம் இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதிலெல்லாம் கை வைக்க முடியாது. நல்ல வேலை தப்பிச்சே. சரி அப்போ நான் கோதுமையை அள்ளி வயிற்றுல போட்டுக்கிறியே. சாந்திக்கோ இந்த என் மூவே எடுத்து பில் போட போகிறான். நான் போய் பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா உங்கள் கடை அவனுக்கு கொடுத்து லைனில் நிற்க சொல்லி என்ன. சரி மீனா அப்போ லட்சுமி அக்கா இவ்வளோ 2 பேரும் அங்கே தானே நின்று அந்த பிங்கி கிளவிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நின்னாலுவே காணும். அதுக்குள்ளே எங்கே போனாலுவே நீ பார்க்கலையாக்கோ? அவ்வளோ கடைக்குள்ளே போயிட்டாலுவே. உள்ளே போய் அரிசி சீனியை பறிக்க அள்ளி தின்னுக்கிட்டு அடப்பாளுவலாக இருக்கும். ஐயா இவ்வளோ எங்கே போனாலும் திருந்தாட்டாளுவம்மா. சரி அவ்வளோ என்னையும் போயிட்டு போகிறாளுவே. நம்ம சொன்னாலும் கேட்காண்டாளுவே. அவ்வளோ இல்லாத நேரம் தான் நம்ம ஏதாவது வாங்கி குடிக்க முடியும். இல்லாட்டினா எனக்கும்